அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் சபரிமலை ஐயப்பன் வழிபாட்டில் 18 படிகளுக்கென்று தனிச்சிறப்பு உண்டு. இந்த 18 படிகளிலும் 18 தெய்வங்களும் தேவதைகளும் இருந்து காப்பதாக ஐதீகம். எவர் ஒருவர் உண்மையான பக்தியுடன் மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலை யாத்திரை வருகிறார்களோ அவர்கள் இந்த புனிதமான 18 படியில் ஏறும்போது அந்த தெய்வங்களின் அருளால் அவர்களின் வாழ்க்கையும் உயர்ந்த நிலையை அடையும் என்பதே இந்த 18 படிகளின் தத்துவமாகும். சபரிமலை ஐயப்பனின் 18 படி பாடல் இதோ. ஒன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. இரண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. மூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. எட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சுவாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. பத்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 11ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 12ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 13ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 14ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 15ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 15ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 16ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 17ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 18ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. படி 18 சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, என் ஐயனே
பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா படி தொட்டு வந்தனம் சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி அல்லாதொரு சரணம் இல்லையப்பா சாமி அல்லாதொரு சரணம் இல்லையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்தருள வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் கரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. சபரிமலைக்கு நீங்க மாலை அணிந்து மண்டல விரதம் இருந்து யாத்திரை போறதுக்கு ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே சுவாமி ஐயப்பனுக்குரிய கார்த்திகை மாதத்தில் காலை மாலை வேளைகளில் ஐயப்பனுடைய இந்த பாடல்களையும் போற்றிகளையும் சொல்லி மனதார வழிபடுவதால் வாழ்வில் ஆனந்தமும் ஏற்றமும் ஏற்படும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த சரணம் இந்த 18ஆம் படி பாடல் உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருக்கும் நம்புறேன். பொதுவாக மாலை அணிவு ஐயப்பனுக்கு மாலை அணிபவர்கள் மாலை அணியும் பக்தர்கள் இந்த ஐப்பசி மாதத்திலேயே சில பேர் தொடங்கிடுவாங்க. நீங்க சொல்லுங்க, ஐயப்பனை பார்த்த அந்த அனுபவங்களை அவர் மூலமாக, அதாவது ஒரு மாலை போடும்போது அந்த கன்னிச்சாமியாக நீங்க அந்த கோவிலுக்கு போகும்போது ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணும்போது ஏற்பட்ட சில நிறைய அவர் சோதிப்பார் இல்லையா, அந்த மாதிரியான சோதனைகளை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த சோதனைகளை நீங்க எப்படி வெற்றி கண்டீங்க, அந்த சோதனைகளை தாண்டி நீங்க அடுத்தும் ஐயப்பனை பற்றி கொண்டு நீங்க போனீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க உங்களோட அனுபவங்களை. ஐயப்பனை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா, ஐயப்ப சுவாமியை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற அந்தவருடைய நாமத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.